ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ் அதில் 7th லெசனான மௌரிய சாசன் பிரபந்த் அவுர் கலா, மௌரியர்களினுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆளுமைத்தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய காலத்தில் கலை அப்படின்றது எப்படி இருந்தது, அதை பற்றின ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். விஸ்திருத் உத்தர் दीजिए. மௌரிய சாம்ராஜ்ய கி விசேஷதாவோம் பர் பிரகாஷ் டாலியே. மௌரியர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, அதனுடைய சிறப்புகளை பற்றி எழுதுங்க. பூமிகா, அதனுடைய ஆரம்பம், மௌரியர்களுடைய ஆரம்பம். மௌரிய சாம்ராஜ்ய கா சாசன் 185 ஈ பூ தக் ரஹா. மௌரியர்களினுடைய ஆட்சி காலம் 185 ஈசா பூர்வ அப்படின்னா கிமு அது வரைக்கும் நிகழ்ந்தது. भारतीय इतिहास में सबसे पहले एक साम्राज्य की स्थापना मौर्य वंश के राजाओं ने ही की. பாரதத்தினுடைய வரலாற்றில் எல்லாவற்றிலும் விட முதலாவதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னா பேரரசு அப்படின்னா, ஸ்தாபனா அப்படின்னா நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பேரரசு அப்படின்னா அது மௌரியர்களினுடைய வம்சம்தான். மௌரியர்கள் வம்சத்தில் வந்த ராஜா தான். உன்கா சாசன் நிரங்குஷ் தா. அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா எதேச்ச அதிகாரமாக இருந்தது. உன்கி ராஜ்தானி பாட்டலிபுத்ரா தி. அவர்களுடைய தலைநகரம் பாட்டலிபுத்ராவாக இருந்தது. பாத்மே வஹி பட்னா குயி, அதுக்கப்புறமா பட்னாவாக மாறியது. மௌரிய வம்சுகா பெஹ்லா ராஜா சந்திரகுப்த் தா. மௌரியர்களினுடைய வம்சத்தில் முதலாவது ராஜா யாருன்னா சந்திரகுப்தர். உஸ்கா பேட்டா பிந்துசார் பி பிரசித்த ராஜா பனா. அவருடைய மகனான பிந்துசார் அப்படின்றவர் ரொம்பவும் புகழ்பெற்ற மன்னனாக இருந்தார். பிந்துசார் கா பேட்டா அசோக் பகுத் சக்திசாலி அவுர் மகாராஜா பனா. பிந்துசாரனுடைய மகனான அசோகர் மிகவும் சக்திசாலி அப்படின்னா சக்தி வாய்ந்த ஒரு மன்னராக, மிகப்பெரிய மன்னராக உருவாகினார். மௌரிய கா சாசன் பிரபந்த் கேந்திரிய சர்க்கார். மௌரியர்களினுடைய நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, ஆளுமை எப்படி இருந்தது, அவர்களுடைய மத்திய அரசு நிர்வாகம் எப்படி இருந்தது. சந்திரகுப்த் குஷல் ராஜா தா. சந்திரகுப்த் அவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் அரசர் சந்திரகுப்து. இதில் மௌரியர்களினுடைய ஆட்சியில் முதல் அரசர் சந்திரகுப்து. அவர் மிகவும் திறமையான ராஜாவாக இருந்தார். உசிகி சாசன் வியவஸ்தானே மௌரிய வம்சிக்கோ சுத்ருட் பனாயா தா. அவருடைய ஆட்சி நிர்வாகம் அப்படின்றது தான் மௌரியர்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய வம்சத்திற்கான மிகப்பெரிய பலமாக உருவாக்கப்பட்டது. தப் சாம்ராட் ஹி சாசன் வியவஸ்தா கா பிரதான் தா. அப்போ சாம்ராட் அப்படின்னா அரசர் தான் அரசருடைய ஆட்சி தான் முக்கியமான நிர்வாக அமைப்பாக இருந்தது. உஸ்கே அசீமித் அதிகார்த்தே. அசீமித் அப்படின்னா எல்லையற்ற அதிகாரம், அவருக்கு ஆட்சி அதிகாரம் அவர் கையில் தான் இருந்தது. வஹ் ஜோ சோச்தா வஹி கானூன் மானா ஜாத்தா தா. அவர் என்ன நினைக்கிறாரோ அது சட்டமாக உருவாக்கப்பட்டது, அதுதான் சட்டமாக இருந்தது. சாம்ராட்கே 3 பிரமுக் கர்த்தவ்யத்தே. அரசருக்கு 3 முக்கியமான கடமைகள் இருந்தது. வே சாசன் நியாய அவுர் சேனாசே சம்பந்தித் கர்த்தவ்யத்தே. அது என்னென்னா, சாசன் அப்படின்னா தெரியுது ஆட்சி அதிகாரம், நியாய அப்படின்னா நீதி நியாயம், இதெல்லாமும் சேனாசே சம்பந்தித் சேனை படைகள் அது சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே அவருக்கு முக்கியமான கடமைகளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இதில் சாசன் சம்பந்தி கர்த்தவியம், அந்த 3 கடமைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நிர்வாகம், நீதி மற்றும் அந்த இராணுவம் சம்பந்தமான அந்த தங்களுடைய சேனை படைகள் அது சம்பந்தமான கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொன்றா விளக்கியிருக்காங்க. அரசாங்கம் சம்பந்தமான கடமை எப்படி இருந்தது ராஜாவுக்கு. சாம்ராட் குது ராஜ்ய கே அதிகாரியோங்கோ நியுக்த் கர்த்தா தா. சாம்ராட் தானாகவே ராஜ்யத்தினுடைய அதிகாரிகளை அவர் நியமனம் செய்தார். நியுக்த் அப்படின்னா நியமனம் செய்தார். ராஜதூத்தோ சே பி வஹி பாத் கர்த்தா தா. ராஜதூதர்களிடமும் அவரே பேசினார்.
गुप्तचर सम्राट को देश के बारे में संदेश देते थे. குப்துச்சர் சாம்ராட் கோ அப்படின்னா துப்பறியக்கூடிய நபர்கள், அதாவது ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா, வேறு நாட்டில் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது கலகம் நடக்குதா, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு எதிராக நடக்குதா அப்படின்னு ராஜாக்களுக்கு வந்து ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒற்றர்கள் அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து தேஷ்கே பாரேமே நாட்டை பற்றின விஷயங்களை வந்து ராஜாவுக்கு வந்து தெரிவித்தாங்க, இன்ஃபர்மேஷன் வழங்கினாங்க. சந்தேஷ் தேத்தே தே வஹ் ஆக்ஞா பத்ரு பேஜ்தா தா அவர்களுக்கு ஆணைகளை வந்து இவரே வந்து அனுப்பினார், பேஜ்தா தா. அடுத்த நியாய சம்பந்தி கர்த்தவ்ய. சாம்ராட் नीचे के न्यायालयों से अपील सुनता था. சாம்ராட் தான் வந்து அரசர் தான் வந்து அவங்களுடைய நியாயாலயம் அப்படின்னா கோர்ட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போல்லாம் வந்து ராஜா கிட்ட தான் வந்து முறையிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ராஜா கிட்ட தான் வந்து முறையிட்டாங்க. ராஜா தான் வந்து அதை டைரெக்டாக வந்து கேட்டு அதற்கான சொல்யூஷனை வழங்கினார். சாம்ராட் ஸ்வயம் பிரஜா से आवेदन पत्र प्राप्त करके उनकी समस्याओं का समाधान करता था. சாம்ராட் வந்து ஸ்வயம் அப்படின்னா தானாகவே வந்து பிரஜா சே ஆவேதன் மக்களினுடைய அந்த விண்ணப்பங்களை அவங்க வந்து எந்த மாதிரியான குறைகள் சொல்கிறாங்க அதையெல்லாம் அவரே வந்து கேட்டு அதற்கான உன்கி சமஸ்யாவும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை சொல்யூஷனை வந்து இவரே வழங்கினார். அடுத்து சேனா சம்பந்தி கர்த்தவ்யம். சாம்ராட் युद्ध क्षेत्र में पहुंचकर स्वयं युद्ध का संचालन करता था. சாம்ராட் வந்து யுத்த சமயங்களில் வந்து யுத்த களத்துக்கு அவரே சென்று வந்து போரிட்டார். அதற்கான ஆணைகளை பிறப்பிப்பது, இந்த மாதிரி போரிடுங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து அவரே செய்தார். शांति के समय सैन्य संगठन और साम्राज्य की रक्षा का प्रबंध करता था. போர் இல்லாத சமயங்களில் சாந்திக்கே சமயம் அமைதி நிலவக்கூடிய சமயங்களில் வந்து அவர் வந்து அந்த சேனைகளினுடைய அந்த நம்மளுடைய இராணுவத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அந்த படைகள் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த அதனுடைய அமைப்பையும் மற்றும் வந்து சாம்ராஜ்யகி ரக்ஷா நிர்வாகத்தினுடைய நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பையும் அவர் வந்து மேற்கொண்டார். நெக்ஸ்ட்டு மந்திரி பரிஷத், மந்திரி அமைப்பு, மந்திரி சபை அது எப்படி இருந்தது. சாம்ராட் की सहायता करने के लिए मंत्री परिषद नियुक्त थी. சாம்ராட் அரசருக்காக ஆலோசனைகளை வழங்குவதற்காக, அரசருக்கு இந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்காக, உதவி செய்வதற்காக மந்திரி சபைகள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தது. நியமித்தார். உஸ் परिषद में 12 से 20 मंत्री तक थे. அந்த அமைப்பில் அந்த சபையில் இப்போ எப்படி இருக்குது மந்திரி சபைகள், அந்த மாதிரி மந்திரிகள் இத்தனை மந்திரிகள் இருக்காங்க அப்படின்னலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மந்திரி சபையில் வந்து 12 से 20 11லேருந்து 20 வரைக்குமான மந்திரிகள் வந்து இருந்தாங்க. மந்திரியோं का प्रमुख कार्य परामर्श देना था. மந்திரிகளினுடைய முக்கியமான கடமையாக என்ன இருந்ததுன்னா பராமர்ஷ் அப்படின்னா மன்னருக்கான ஆலோசனைகளை வழங்குவது வந்து அவர்களுடைய முக்கியமான கடமையாக இருந்தது. शासन प्रबंध को सुचारू रूप से संगठित करने मंत्री नामक उप समिति भी बनी थी. शासन பிரபந்தக் கோ நிர்வாகத்தினுடைய அந்த ஏற்பாட்டுக்காக, நிர்வாக சீரமைப்புக்காக அதற்கான ஒரு அமைப்பும் இருந்தது. உப சமிதி அப்படின்னா அதற்கான ஒரு துணைக்குழுவும் இருந்தது. அதன் பேர் வந்து மந்திரின். உஸ்மே 3 या 4 सदस्य थे. அதில் வந்து 3 முதல் 4 உறுப்பினர்கள் இருந்தனர். கேந்திரிய சாசன் மே கई विभाग थे. மத்திய அரசில் வந்து நிறைய துறைகள் இருந்தது. விபாக் அப்படின்னா துறைகள் இருந்தது. விபாகோம் கோ தீர்த் கஹ்தே தே. அந்த துறைகளெல்லாம் வந்து தீர்த் அப்படின்னு அழைச்சாங்க. விபாக் கா அத்தியக்ஷ அமாத்திய கஹலாத்தா தா. துறைகளினுடைய அத்தியக்ஷ அப்படின்னா தலைவர்கள். அந்த ஒவ்வொரு துறை இருக்கு இல்லையா, அந்த துறைகளினுடைய தலைவர்களை வந்து என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா அமாத்திய அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். குல் 18 அமாத்திய தே. மொத்தமாக குல் அப்படின்னா மொத்தமாக 18 அமாத்தியாக்கள் இருந்தன. அந்த துறை தலைவர்கள் 18 பேர் இருந்தாங்க. ராஜ்ய சர்க்கார். राज्य कई प्रांतों में बंटा हुआ था.
ராஜ்யம் வந்து பல மாகாணங்களாக, பிராந்தோன் அப்படின்னா மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. सैनिक और राजनैतिक की दृष्टि से महत्वपूर्ण प्रांतों पर राजवंश के कुमार शासन करते थे. இராணுவம் மற்றும் அரசியல் அந்த நோக்கத்தில் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முக்கியமான முக்கியமான மாகாணங்கள் அப்படின்னு நம்ம அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாகாணங்களை வந்து ராஜவம்ஷ்கே குமார் ராஜவம்சத்தினுடைய இளவரசர்கள் வந்து ஆட்சி செய்தனர். अन्य प्रांतों के शासन के लिए राजपुरुषों में से कोई नियुक्त किया जाता था. மற்ற பிற மாகாணங்களுக்கான ராஜபுருஷர்கள் வந்து நியமிக்கப்பட்டனர். கோயி நியுக்தி கியா ஜாத்தாத்தா, இளவரச குமார்கள், அந்த மாதிரி குமாரர்கள், அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய குமாரர்கள் அவங்களெல்லாம் வந்து நியமிக்கப்பட்டார்கள். ஸ்தானிய பிரசாசன். ஸ்தானிய பிரசாசன் அப்படின்னா உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருந்தது? கிராம் சபா சே காவ் கா சாசன் ஹோத்தா தா. கிராம சபை தான் வந்து ஒரு கிராமத்தை, காவ் கா கிராமத்தினுடைய ஆட்சியை நிர்வகித்து வந்தது. கிராம் சபா கா பிரமுக் கிராமிக் தா. கிராம சபையினுடைய முக்கியமானவர் யாருன்னா கிராமிக். கிராமிக் गांव वालों से निर्वाचित होता था. ग्राम सभा के भी असंख्य अधिकार थे. கிராம சபையில் இருக்கக்கூடிய அந்த கிராமிக் அப்படின்ற அந்த பர்சனை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் வந்து நியமனம் செய்தார்கள். கிராம் சபா கே பி அசங்கிய அதிகார்த்தே. சங்கிய அப்படின்னா எண்ணில் அடங்கக்கூடிய, அசங்கிய அப்படின்னா எண்ணில் அடங்காத அதிகாரங்கள் அந்த கிராம சபைக்கு இருந்தது. வஹ் நியாயாலய கா காம் பி கர்த்தா தா. அங்கே நீதிமன்றங்களுக்கான அந்த வேலையும் நடந்து வந்தது. சடக் புல் போக்ரே ஆதி பனானே கா காம் கிராம் சபா ஹி கர்த்தி தி. சடக் அப்படின்னா அந்த சாலைகள் அமைப்பது, அந்த புல், அந்த பாலங்கள், அப்புறம் வந்து அந்த போக்ரே அப்படின்னா குளம், குட்டை, ஆறு, இந்த மாதிரியான விஷயங்களை, பனானேகா காம் அந்த மாதிரியான விஷயங்களை அமைப்பதற்கான வேலையை இந்த கிராம சபை நிர்வாகம் தான் செய்து வந்தது. அடுத்து நகர் சாசன், நகரத்தினுடைய அந்த ஆட்சி. நகர் சாசன் கா பிரமுக் பௌர்தா. நகர் சாசனத்தினுடைய முக்கியமான பௌர். ஸ்தானிக் கோப் ஆதி நகர் சபாக்கே அத்தியக்ஷதே. ஸ்தானிக் அப்புறம் கோப் அப்படின்றவங்கெல்லாம் வந்து அந்த நகரத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக, நகர சபையினுடைய முக்கியமான தலைவர்களாக இருந்தனர். नगर सभा ही नगरों का शासन करती थी. நகர் சபாகி நகரோங்கா சாசன் அப்படின்னா நகர சபைகள் தான் வந்து அந்த நகரத்தினுடைய ஆட்சி முறையை செலுத்தி வந்தது. எப்படி கிராம சபா வந்து கிராமத்தினுடைய அந்த ஆட்சி நிர்வாகம் செய்து வந்ததோ அதே மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய நகர் சபா அப்படின்றது நகரத்தினுடைய அந்த நிர்வாகத்தை செலுத்தியது. உஸ்மி 30 சதஸ்ய தி. அதில் வந்து 30 சதஸ்ய அப்படின்னா உறுப்பினர்கள் இருந்தனர். பின்ன பின்ன காரிய கர்ணி கேலியே சக சமித்தியாந்தி. வெவ்வேறு விதமான நிறைய காரியங்களை செய்வதற்காக, அதாவது அந்த நகரத்திற்கான காரியங்களை செய்வதற்காக 6 குழுக்கள் இருந்தது. சக சமித்தியா 6 குழுக்கள் இருந்தது. அவெல்லாம் என்னென்னா ஷில்ப கலா சமிதி அப்படின்னா கைவினை கலை சம்பந்தமான குழு. விதேஷி யாத்ரி சமிதி அப்படின்னா விதேஷினா வெளிநாட்டு பயணிகள், யாத்ரினா பயணிகள், அது சம்பந்தமான குழு. ஜன்கணனா சமிதி அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை சம்பந்தமான அந்த குழு. அடுத்து வாணிஜ்ய சமிதி அப்படின்னா வர்த்தகம் சம்பந்தமான குழு. அடுத்து உத்யோக் சமிதி தொழில்துறை சம்பந்தமான குழு. அடுத்து கர் சமிதி அப்படின்னா கர் அப்படின்னா வரி, டாக்ஸ், அது சம்பந்தமான குழு. ஆதி தி இந்த மாதிரி குழுக்கள் இருந்தன. ராஜஸ்வ விபாக், நியாய விபாக், சேனா और आरक्ष विभाग और लोक हितकारी विभाग आदि 4 प्रमुख विभाग नगर शासन के प्रमुख विभाग थे. ராஜஸ்வ விபாக் அப்படின்னா வருவாய் சம்பந்தமான அந்த துறை. நியாய விபாக் அப்படின்னா நீதி, நியாயம், அந்த மாதிரி சம்பந்தமான துறைகள். சேனா और ஆரக்ஷ அப்படின்னா இராணுவம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய படைகள், அது சம்பந்தமானதும். மற்றும் வந்து ஆரக்ஷ அப்படின்னா பாதுகாப்புத்துறை சம்பந்தமான அந்த துறைகள்.
और லோக் ஹித்காரி மக்களினுடைய நன்மைக்காக செயல்படக்கூடிய துறைகள். ஆதி 4 பிரமுக் விபாக் போன்ற 4 முக்கியமான துறைகள் வந்து நகரத்தினுடைய அந்த ஆட்சி முறைக்கான முக்கிய துறைகளாக செயல்பட்டு வந்தன. மௌரிய சாசன் மே ஜனதா சுகி और சம்பன்ன थी. மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது ஜனதா மக்கள் வந்து சுக்கி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும், சம்பன்ன அப்படின்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நல்ல வெல்த்தாகவும், அதாவது நல்ல ஒரு சுகமாகவும் நல்ல செல்வம் நிறைந்தவர்களாகவும் மக்கள் வந்து இருந்தனர். பொருளாதார நிலைமையில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்தனர். தேஷ்மே நியாய விவஸ்தா கூபு சல்தி தி. நாட்டில் வந்து நியாயம் நீதி அதெல்லாம் வந்து சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது, சரியான முறையில் சென்று கொண்டே இருந்தது. ஷாசன் பிரபந்த் சுவ்யவஸ்தித் தா. நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக முறை அப்படின்றது வந்து சரியாக கட்டமைக்கப்பட்டு இருந்தது, ஒழுங்கமைக்கப்பட்டு இருந்தது. சுவ்யவஸ்தித். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த மௌரிய சாசன் பிரபந்த் और கலா அப்படின்ற இந்த எஸ்ஸே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் இன்னும் வேறு விதமாக மாற்றி எடுக்கணுமா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். அண்ட் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி விஷாரத் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.